நடிகை ஷாலினி அஜித்குமார் அவர்கள் ரீசெண்டா சங்கீதாவிடம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் குறித்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதனாலேயே நிறைய பேர் இதை குறித்து கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த ஒரு விஷயம் குறித்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிரபல நடிகரான அஜித்குமார் அவர்களின் மனைவியான ஷாலினி அவர்கள் சங்கீதாட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சங்கீதா அவர்களோட கல்யாணத்தப்ப அஜித்குமார் மற்றும் ஷாலினி இவங்க 2 பேரும் ஒண்ணா போயிருந்தாங்க. அஜித்குமார், ஷாலினி கல்யாணத்தப்ப விஜயும், சங்கீதாவும் ஒண்ணா போயிருந்தாங்க. அண்ட் அப்பையிலிருந்தே அவங்களுக்குள்ள நட்பு அப்படிங்கிறது நல்லபடியா தான் இருக்கு. விஜய் சாரும் சரி, அஜித் சாரும் சரி தொழில் முறையாக நேரடியா மோதிக்கொண்டாலுமே பர்சனலா அவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். அவங்களோட ஒய்ஃபுமே 2 பேரும் நல்லா பேசி பழகி நல்ல நண்பர்களா தான் இருக்காங்க. அண்ட் அந்த வகையில சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, ஷாலினி அவர்கள் அஜித் சாரும், விஜய் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ரசிகர்கள் தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்ல அக்கறையோட அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பாண்ட் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு நியூஸ் வெளியான உடனேயே சங்கீதா கிட்ட ஷாலினி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களாமா. ஷாலினி அவர்கள் குறிப்பா சங்கீதா கிட்ட இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ரூமரா இல்ல உண்மையிலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போற வயசு வந்துருச்சு. இந்த நேரத்தில இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். நீங்க 2 பேரும் பேசி சார்ட் அவுட் ஆகலனா மட்டும், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உங்க மனசுக்கு என்ன படுதோ அத பண்ணுங்க. அதுவரைக்கும் தயவு செஞ்சு இன்னொரு முயற்சி, இன்னொரு சான்ஸ் பண்ணுங்க, எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஷாலினி அவர்கள் விஜய் அவர்கள் மேலேயும், சங்கீதா அவர்கள் மேலேயும் மற்றும் அவங்க குடும்பத்து மேலேயும் இருக்கக்கூடிய மரியாதை நிமித்தமாக தான் இந்த ஒரு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் இதில பர்சனலா முடிவெடுக்க சொல்லி சொல்றது அப்படிங்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. இருந்தாலுமே ஷாலினி அவர்கள் சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இதே மாதிரி இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததுக்கப்புறம், விஜயோட ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியால சங்கீதா விஜய ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களுக்கு ஆப்போசிட்டாவும், அகைன்ஸ்டாவும் நெறைய கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஈவன் தோ அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃபாக இருந்தாலுமே, அவருக்கு ஆப்போசிட்டா இந்த ஒரு விஷயம் வரவும் ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இது குறித்து மாதர் சங்கம் ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்கு. விஜய் அவர்கள் ஏன் அமைதியா இருக்காரு? குறிப்பா அவரோட ரசிகர்கள் அவங்களோட சொந்த மனைவியையே இந்த மாதிரி கலாய்க்கும்போது, ட்ரோல் பண்ணும்போது, அவர் ஏன் அமைதியா இருக்காரு? ஒருவேளை இந்த நியூஸ் உண்மை அப்படிங்கும் பட்சத்தில் ரசிகர்கள் கிட்ட, இது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம். இத நீங்க பெர்சனல் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லணும். அப்படி பொய் அப்படிங்கும் பட்சத்தில், இது பொய் அப்படின்ன தகவலையாவது குடுக்கணும். ஏன் அவங்க மனைவிய ட்ரோல் பண்றத அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு? இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் வாய் திறக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயங்களுமே இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.